டிஎஸ் சீரன் சொல்லிட்டு மலையாளத்தில் இப்போ ரீசெண்ட் டைம்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அங்க வந்துட்டு ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு. சோ இவரோட பேரு மது. சோ இவர் அங்க வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காரு சைட்ல. அப்படி ஒரு பாத்துட்டு இருக்கும்போது இந்த லேபர்ஸ்க்கு எல்லாம் டீ எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு டீ கிளாஸ் கீழே விழுந்து உடையுது. சோ அதை இவர் பாத்துக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி போன் கால் அடுத்தது இவருக்கு வருது. அந்த போன் கால்ல ஏதோ ஒரு பேட் நியூஸ் வந்திருக்குது. சோ எப்ப நடந்துச்சுன்னு கேட்டுட்டு உடனே இங்க இருந்து இவர் பயத்துல கிளம்பி அங்க போறாரு. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது ஒரு கிணத்துக்குள்ள ஒரு பொண்ணு ஏதோ சூசைட் பண்ணி இறந்துட்டதா சொல்லிதான் இவருக்கு கால் வந்திருக்கு. சோ அதை இப்ப கயிறு கட்டி எல்லாரும் மேல தூக்கிட்டு வராங்க. அந்த பொண்ணோட டெட் பாடி அப்படியே வெளியே எடுக்கிறாங்க. சோ அதை வந்துட்டு ஒரு பையங்க பாத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். இறந்து போன பொண்ணோட தம்பிக்காரன். சோ இங்க இருக்காரு இல்லையா மது, இவரும் இந்த பொண்ணோட சொந்தக்காரர் தான். சோ இவர் அந்த டெட் பாடி இப்ப பாத்துட்டு இருக்கும்போது அந்த டெட் பாடி எல்லாம் எடுத்து உயிர் இருக்கான்னு செக் பண்றாங்க. அந்த கை செக் பண்ணும்போது அப்படியே அந்த கையை வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு மேல விரைச்சு போய் நிக்குது. சோ இங்கதான் படத்தோட டைட்டில் கட் பண்ண இங்க நம்ம ஹீரோவா காமிக்கிறாங்க. ஹீரோவோட பேரு ரோகன். சோ ரோகன் என்ன பண்றாருன்னா ஒரு பொண்ணு கூட இப்ப பயங்கரமான ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் கீழே இறங்கி வராரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்து பார்ட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி பார்ட்டி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு கூட படிச்ச ஒரு ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் வந்துட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ற என்னன்னா, நம்ம கூட படிச்ச பொண்ணு ஒருத்தர் இருக்கா இல்லையா கனி, அவ வந்துட்டு இப்ப சூசைட் பண்ணி இறந்துட்டா. இப்பதான் வாட்ஸ்அப்ல நியூஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. இப்போ ஒரு பொண்ணு கிணத்துல வந்து இறந்தா இல்லையா, அந்த பொண்ணோட பேரு தான் கனி. சோ அவதான் இப்ப சூசைட் பண்ணி இறந்துட்டா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அந்த டெத்துக்கு எல்லாம் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஹீரோவால போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ண ஹீரோ காலையில நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு விதமான சத்தத்தை கேட்டுதான் இப்ப ஏஞ்சி உட்கார்ந்து இருக்காரு. என்னவோ தெரியல, மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி அங்க இருந்து பால்கனில வந்து ஒரு சிகரெட்டை பத்த வைக்கிறான். இது எல்லாமே இவரோட வீட்டுல வந்துட்டு வேலை பார்க்குற வேலைக்காரங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு இங்க தனியாக தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அம்மா அப்பா எல்லாமே ஃபாரின்ல இருக்காங்க. சோ அப்படி நம்ம ஹீரோ அங்க தம் அடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவோட போனை அப்படியே ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இவர் சேவ் பண்ணி வச்சிருக்கிற பொண்ணோட பேரு கனி. சோ இப்போ ஒரு பொண்ணு இறந்து போனா இல்லையா, அவளோட வாட்ஸ்அப் சாட் தான் இங்க நம்ம ஹீரோ படிச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இவரும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருந்திருக்காங்க, லவ் பண்ணிருக்காங்க, ஒண்ணு மண்ணுமா கூட இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட போட்டோஸ் எல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஏகப்பட்ட வாட்டி மேரேஜ் பண்ணிக்க சொல்லி மெசேஜ் எல்லாம் போட்டிருக்கு. ஆனா இதை எதுவுமே நம்ம ஹீரோ பொருட்படுத்தாம விட்டுருக்காரு. இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ வந்துட்டு இப்ப அந்த பொண்ணை பார்க்கணும், ஏன்னா இறந்து போயிட்டா இல்லையா, அவளோட வீட்டுக்கு போயிட்டு ஆறுதலாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த வீடை தேடி நம்ம ஹீரோ போறாரு. போகும்போது கூட படிச்ச பையன் ஒருத்தனை கூட்டிட்டு தான் போறாரு. அங்க போய் பார்க்கும்போது நம்ம மது இருக்காரு இல்லையா, அவர் தான் நின்னுட்டு இருக்காரு. என்ன தம்பி விஷயம் சொல்லி கேட்ட, அந்த மாதிரி கனி கூட படிச்ச பசங்க நாங்க, சோ அவ இறந்துட்டா, சோ அதுக்கான ஆறுதல் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் அங்க வந்திருக்கோம் சொல்லிட்டு உள்ள போய் எல்லாருமே பாக்குறாங்க. இறந்து போன அந்த பொண்ணோட போட்டோ பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு விதமான மன உறுத்தல் எல்லாம் இருக்கு. ஆனா ஹீரோவும் கனியை லவ் பண்ணிக்கிட்ட விஷயம் யாருக்குமே தெரியல. அங்க இறந்து போன பொண்ணோட அப்பெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த மாதிரி கனியோட ரூமை பார்க்கணும்னு சொல்லிட்டு மேல போயிருக்காரு. இப்ப இங்க வந்துட்டு ஒரு வேலைக்கார அம்மா இருக்காங்க. சோ அந்த வேலைக்கார அம்மா இறந்து போன பொண்ணை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களோட அம்மா. சோ அவங்களுக்கு போய் டீ காஃபி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்ப மேல போயிருக்காரு. இறந்து போன பொண்ணோட ரூம் அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. பார்த்த உடனே அங்க வந்துட்டு ஒரு கிளிப் இருக்கு. அந்த இறந்து போன கனி இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு யூஸ் பண்ண கிளிப் அங்க இருக்கு. அதையும் பார்த்துட்டு இருக்க ஹீரோ வந்து அப்படியே அந்த கிளிப்பை எடுத்துக்கிறாரு. இங்க மொட்டை மாடிக்கு வந்திருக்காரு. அந்த கனி பொண்ணோட தம்பி இங்க ஃபுட்பால் அடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு பயங்கரமான சோகம், என்ன பண்றது தெரியாம இங்க மாடியில் நின்னுட்டு இருக்கான். அவங்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பேச்சு கொடுக்குறாரு. உங்க அக்கா வந்துட்டு ஏதாவது சொன்னாங்களா, ஏதாவது பர்சனலா ஏதாவது பேசிக்கிட்டது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அக்கா கிட்ட நான் அந்த மாதிரி எல்லாம் பேசுறதுலாம் கிடையாது, நாங்க பேசிய பல நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். காலேஜ்ல முடிச்சுட்டு அந்த பையன் இப்ப வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நீ வந்துட்டு நார்மலா தானடா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட நம்ம ஹீரோ கேட்க ஐ எம் ஓகே தான், பட் இருந்தாலும் அவளோட ஞாபகம் வந்துட்டு என்ன வந்துட்டு இன்னும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு, எனக்கு நிம்மதியான தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பையன் பேசிட்டு இருக்கான். அந்த டெட் பாடியோட முகத்தை இங்க நமக்கு அப்படியே காமிக்கிறாங்க. இந்த சீன் கட் பண்ண ஹீரோ அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தவன குளிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாரு, படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு தூங்கிட்டு இருக்கும்போது நைட் டைம்ல இந்த ஜன்னல் ஓரம் இருக்க அந்த விண்டோல வந்துட்டு ஏதோ ஒரு விதமான சத்தம் வந்துகிட்டே இருக்கு. ஹீரோக்கு பயமா இருக்கு. அப்படியே ஏஞ்சி போய் பாக்குறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தாக்க வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. குறிப்பா வந்துட்டு இந்த சலங்க சத்தமும் கிடையாது. சோ அப்படியே ஹீரோ போயிட்டு தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம மதுவை காமிக்கிறாரு. மதுவோட அப்பா வந்துட்டு இந்த பூஜை மாந்திரிகம் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவங்க அம்மா வந்துட்டு நீ ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுற, நம்ம அப்பாக்கு தான் நல்ல பேர் இருக்கு, மரியாதை இருக்கு இல்லையா, அப்பாவுக்கு அப்புறம் உனக்கும் அந்த மாதிரியான ஒரு சக்தி இருக்கு இல்லையா, ஏன்னா நம்ம மதுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது முன்கூட்டியே கணிக்கிற மாதிரி சில விஷயங்கள், ஒரு அமானுஷ்யமான பூஜைகள், இந்த ஆத்மா இதனாலதான் நடக்குது அப்படிங்கறத ஓரளவுக்கு கெஸ் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். அது ரிலேட்டிவா நீ வேலை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரங்க சொல்லியிருக்காங்க. அம்மா வந்துட்டு படுத்து படிக்கையா இருக்காங்க. பெருசா அவங்களால நடக்க முடியாது. ஆனா நம்ம மது இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்துட்டு இந்த பூஜைகள் இதெல்லாம் வந்துட்டு பெருசா பணம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இப்ப இந்த மாதிரியான சிவில் ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சோ அதெல்லாம் செட் ஆகாதுமா, வாழ்க்கை
வாழ்க்கைக்கு தேவை பணம், அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க பேசிக்கிட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ஃப்ரெண்டு வந்துட்டு அவன் எப்பவே ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தானா. சோ ஆனா வந்துட்டு கனி இறந்துட்டா இல்லையா, அதனால வந்துட்டு அந்த துக்கத்துல தாங்க முடியாம கொஞ்சம் ஊருக்கு போகாம இருக்கானா. நாளைக்கு வந்துட்டு இவன் ஊருக்கு போறதா சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கூட யூஎஸ் போலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. சோ அதனால வந்துட்டு கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல நம்ம ஹீரோவா இருக்காரு. கட் பண்ண இப்ப ஹீரோ வந்துட்டு கார்ல ஓட்டிட்டு ஜாலியா பாட்டு கட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு. இன்னொரு பக்கத்துல பார்த்தா அந்த இறந்து போன கனி இருக்காங்க இல்லையா, அவங்களோட தம்பி நல்லா சாப்பிட்டு இருக்கான். ஆனா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் எதுவுமே வந்துட்டு சாப்பிடாம ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இறந்து போன பொண்ணு நினைச்சு நம்ம பொண்ணுக்கு எந்த விதத்திலையும் குறைய வைக்கல. அப்படி எதுவுமே வைக்காத பொண்ணு ஏன் சூசைட் பண்ணி இறந்தா, அவ இறந்ததுக்கான காரணம் கூட இது நாள் வரைக்கும் நமக்கு யாருக்குமே தெரியலையே, எந்த ஒரு லெட்டருமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. நாம வந்துட்டு நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஒரு குறை வச்சிட்டங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் அந்த அம்மாக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு இல்லையா, ஹீரோவோட வீட்டு படிக்கட்டுல ஏதோ ஒரு சக்தி வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அடுத்த நிமிஷம் ஹீரோக்கு தூக்க கலைஞ்சு போகுது. தூக்க கலைஞ்ச உடனே பெட்ல வந்துட்டு அவர் யாரோ பிடிச்சி ஈக்கிற மாதிரி தெரியுது. பயந்து போய் நின்னு பார்க்க அந்த பெட்ல வந்துட்டு ஏதோ ஒண்ணு உட்கார்ந்திருக்க மாதிரி தெரியுது. அதையும் நம்ம ஹீரோ பார்த்து பயந்து போறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த சுருக்கங்கள் எல்லாம் காணாம போகுது. ஹீரோக்கு படபடப்பாகுது, வேர்த்து போகுது. இவர் சுத்தி ஏதோ ஒரு சக்தி இருக்கிறத உணர்றாரு. ஹீரோக்கு வேர்த்து விறுவிறுத்து போகுது. படபடப்பு அதிகமாக அப்படியே லைட்டை போடுறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே காம் டவுன் ஆகுறாரு. ஹால்ல போயிட்டு உட்காந்துருக்காரு. நைட் எல்லாம் தூக்கமே கிடையாது. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. அந்த ரூம் இருந்தது இல்லையா, அந்த கனியோட ரூமுக்கு இவர் மேல போயிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கடுத்து அந்த இறந்து போன பொண்ணோட முகத்தை இவர் பார்க்கல. இங்க வீட்டுல தான் இருக்காங்க. வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ டீ காஃபி எல்லாம் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது நேற்று நைட் வரைக்கும் அந்த ரூமுக்கு போகவே இல்லை. ஹீரோ தூங்கிட்டு இருக்க அந்த ரூமுக்கு இப்போ போய் பாக்குறாரு. வழக்கம் போல நார்மலா தான் அந்த பெட்டோட கவர் எல்லாமே இருக்குது. அடுத்த சீன்ல பார்த்தாக்கா அந்த பொண்ணு வீந்து இறந்து போனா இல்லையா, அந்த கிணத்தை வந்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வெல்டிங்ல வச்சு பெர்மனண்டா அந்த கிணத்தை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹீரோக்கு இங்க இருக்கிறதுக்கு பயம் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த வீட்டுல ஏதோ ஒரு சக்தி வந்துட்டு இருக்கிறதால நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதனால உடனே யூஎஸ் கிளம்புறதுக்காக இங்க டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டாரு. இப்ப நைட் டைம்ல ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு நாளைக்கு யூஎஸ் கிளம்பிடுவாரு. இப்ப நைட் டைம்ல அவரோட வீட்டுல ஸ்டே பண்ணிருக்காரு. ஹீரோ வந்துட்டு சாப்பிட்டு இருக்காரு. நின்னுகிட்டு கிச்சன்ல சாப்பிட்டு இருக்கும்போது கை கழுவலான்னு இந்த பக்கம் போவாரு. அவர் சாப்பிட்டுட்டு மூடிட்டு வந்திருப்பாரு அந்த டப்பா. இப்ப அந்த டப்பா அப்படியே பறந்து போயிட்டு கீழே விழுகுது. இதை பார்த்தோட நம்ம ஹீரோ பயந்து போகிறாரு. பின்னாடி வந்துட்டு ஹீரோவோட தலையில ஏதோ ஒரு சில சத்தங்கள் எல்லாம் கேக்குது. சோ அதை பார்த்து ஹீரோ பயந்து போக அடுத்த நிமிஷம் அவ்வளவு தாங்க ஹீரோவோட சட்டையை பிடிச்சி சும்மா தரன்னு இழுத்துட்டு போகுது. அப்படியே மாடி படிக்கட்டுல இழுத்துட்டு போய் கீழே போட ஹீரோக்கு பயங்கரமான அடியெல்லாம் படுது. கணத்துல வந்துட்டு அடிக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோவோட கை தடுக்க போனா கையை பிடிச்சி கடிக்குது. என்ன கடிக்குதுன்னே தெரியல. ஏதோ ஒரு சக்தி இவரை சுத்தி கடிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிக்குது. அவ்வளவுதான், ஹீரோவால எதுவுமே முடியல. அப்படியே மூச்சு பேச்சு இல்லாம கிடக்க வேர்த்து போயிட்டு அப்படியே இந்த சீனை நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீன் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு கிணத்துல விழுந்து இறந்தா இல்லையா, அந்த பொண்ணு மேல மிதந்துகிட்டு இருக்கும் போதும் அந்த சீனை நமக்கு காமிக்கிறாங்க. இறந்து போன பொண்ணோட தம்பி சொல்லியிருப்பான், என் அக்காவை ஃபர்ஸ்ட் நான் தான் பார்த்தேன். அந்த கிணத்துல வந்துட்டு ஏதோ குப்பை தான் கிடக்குதுன்னு நினைச்சேன். உத்து பார்க்கும் போதும் தெரியுது அவளோட தலைமுடி இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மிதந்துட்டு இருக்கத அவன் தம்பி சொன்னதை இப்ப நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்க. மயக்கம் போட்டாச்சு. அடுத்த நாள் காலையில வேலைக்காரங்க தான் வந்து நம்ம ஹீரோவை தூக்கி சோஃபால வச்சிருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் வேலைக்காரம்மா சொல்றாங்க, என்னன்னு தெரியல சார், நான் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தேன், நீங்க வந்துட்டு இந்த படிக்கட்டாண்ட விழுந்து கடந்தீங்க, என்ன சார் ஆச்சு, உடம்புல ஒரே அடிபட்டு இருக்குன்னு சொல்லும் போதும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாளிக்கிறாரு. அதுக்குள்ள வேலைக்காரன் ஒருத்தர் இருக்கான், வாட்ச்மேன். அவன் வந்துட்டு இவரோட அப்பாவுக்கு போன் பட்டு இந்த மாதிரி ஐயாக்கு வந்து அடிபட்டு இருந்துச்சு, படிக்கட்டுல இருந்து விழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டான். நம்ம ஹீரோக்கு பயங்கர கடுப்பாகுது. நீ ஏன்டா அதுக்குள்ள சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. மூக்கெல்லாம் வேற உடைஞ்சு போச்சு, ரத்தமா இருக்கு. ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டு இருக்க. அப்பாக்கார வேற போன் பண்ணிட்டாரு. வேலைக்காரனை முறைச்சிட்டு ஃபர்ஸ்ட் கிளம்புங்க சொல்லி துரத்தி விட்டுட்டு ஹீரோ அட்டன் பண்ணி பேசுறாரு. அங்க நீ என்ன வேணா பண்ணிக்கோ, போன வேலையை முடிச்சுட்டு உடனடியே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பிசினஸ் பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. ஹீரோக்கு வந்துட்டு என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல, உடம்புல நிறைய காயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க ஒரு மாதிரி பாத்துட்டாங்க. கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. மாடியில போயிட்டு பாக்குறாரு. அவரோட போன் எடுத்து பார்க்க கனி வந்துட்டு கடைசி வந்துட்டு நம்ம ஹீரோவோட தலைமுடியை அப்படியே கோதி விட்டுருப்பாங்க. ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முடி இதெல்லாம் தானே நீ ரசிக்கிற, என்ன அடையணுங்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஒரு ட்ரிம்மர் எடுத்து அப்படியே மொட்டை அடிச்சுக்கிறாரு. ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைலை வந்துட்டு கேவலமா படுத்திக்கிறாரு. இந்த முடி தானே அவன் நேசிச்சான், இந்த முடி இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காரு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது நம்ம விசாரிச்சதுல இந்த மது இருக்காரு இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றாரு, அவரை வந்துட்டு ஒரு டீ காஃபி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு இருக்காரு. அந்த இடத்துல உட்கார வச்சுதான், நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியாது, நான் யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, ஆனா நான் சொல்றது உங்ககிட்ட மட்டும், ஏன்னா நீங்க நம்புறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கதான் ஒரு உண்மையான விஷயத்த சொல்றாரு. இறந்து போன அந்த கனி இருக்கா இல்லையா, கனியை நம்ம ஹீரோவை 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காங்க. ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணை வந்துட்டு எதிர்ச்சா மீட் பண்ணிருக்காரு கனியை. சோ கனியை நம்ம ஹீரோவை ஒன்னா ஸ்கூல் படிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேற காலேஜ், நம்ம ஹீரோ வேற காலேஜ்னு போயிட்டாங்க. சோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணதால இவங்க பேசி லவ் பண்ணிருந்தாங்க, ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஒரு வழியில அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கான். கொஞ்ச நாள் போகட்டும் சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப பொறுமையா சொல்லிருக்காரு. ஆனா அந்த பொண்ணு கேட்கல. ஹீரோ பயங்கர கடுப்புல என்ன பண்றாரு, நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு நிறைய மெசேஜ் எல்லாம் போட்டிருக்கான். ஆனா எதுவுமே நம்ம ஹீரோ கண்டுக்கல. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லும்போது இந்த விஷயத்தெல்லாம் மதி கேட்டு
கேட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சொல்லி கேட்டா அதெல்லாம் எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு நடந்த கதை எல்லாத்தையுமே இங்க இருக்கிற மது கிட்ட சொல்றாரு. சோ மது கிட்ட சொன்னவனே அவருக்கு ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன் வருது. என்ன தெரியல, அங்க டீ கிளாஸ் எல்லாம் தானே போட்டு உடையிற மாதிரி தெரியுது. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணுதான் வந்துட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு நினைக்கிறேன். கனிக்கு வந்துட்டு ஒரு விதமான மாந்திரிகம் இந்த மாதிரி மந்திரம் நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை வந்துட்டு கட்டுப்படுத்துங்க, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம ஹீரோ எவ்வளவு புலம்புறாரு. அதுக்கப்புறம் அந்த மது என்ன சொல்றாருன்னா, இதை பார்ப்பா, குறிப்பா உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருள் ஒருத்தவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருளை அடைய முடியாம அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாம மோட்சம் அடையாம இந்த பூமிக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படிதான் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல சுத்திக்கிட்டு இருக்கணும். குறிப்பா இந்த மாதிரியான சுத்திக்கிட்டு இருக்க ஆவிகளை 16வது நாள், அதாவது இந்த காரியம் ஈமச்சடங்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காரியத்துக்கு அப்புறம் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. 14 நாள் இல்ல அப்படின்னா 16வது நாள் அந்த காரியங்கள் நடக்கும். அந்த காரியத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்காதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அங்க இருக்க மது சொல்லி அனுப்புறாரு. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. வேலைக்காரமா இருக்காங்க ஹீரோவோட வீட்டுல. அங்கதான் நின்னுட்டு இருக்காரு. எல்லா ஜன்னலையும் திறந்து வைங்க, எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி வைங்க, எதுவுமே வந்துட்டு க்ளோஸ்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பக்க பிளானா போட்டுட்டு இருக்காரு. ஒரு பயங்கரமான மேலத்தாளத்தோட அடிச்சுக்கிட்டே இருக்காரு. வேலைக்காரங்கள வந்துட்டு ஒரு மாதிரி பாக்குறாங்க. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மண்டை ஒரு மாதிரி ட்ரம் பண்ணிட்டு தெரியறான், ஆளு ஒரு மாதிரி இருக்கான், வித்தியாசமா இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. நைட் டைம்ல காமிக்கிறாங்க. வாட்ச்மேன் வந்துட்டு வெளியே தான் நின்னுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ ட்ரம்ஸ் அடிக்கிறது வந்துட்டு நிப்பாட்டவே இல்லை. அடுத்த நாள் காலையில நமக்கு காமிக்கிறாங்க. மது வந்துட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு சீன்ல இறந்து போன பொண்ணோட அம்மா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த 16வது நாள் அந்த ஈமச்சடங்கு நடக்கக்கூடிய அந்த நாளை நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த கல்துறைக்கு போறாரு. அங்க அந்த இறந்து போன பொண்ணோட தம்பி தான் எல்லா சடங்குகளையும் செஞ்சு முடிக்கிறான். இதையும் நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப யூஎஸ் கிளம்பணும் இல்லையா, அதுக்காக வீட்டுல வந்துட்டு எல்லா பொட்டி படிக்கலாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு. கடைசியா வந்துட்டு இவரோட ரூம்ல நிம்மதியா வந்துட்டு தூங்கிட்டு நைட்டு பிளைட்டுக்கு கிளம்பலாம் சொல்லி படுத்திருக்காரு. நைட்ல வந்துட்டு ஒரு பார்ட்டி கொடுக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிருக்காரு. அந்த பார்ட்டியில தன்னோட வீட்டுல தான் நடக்குது. இறந்து போன பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருந்தான் பாருங்க. அவனோட பேரு கிரண். சோ கிரணையுமே வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. அவனும் நல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுவான். அவனை ஒரு இடத்துல தனியா கூட்டு போயிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுக்குறாங்க. அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க. அப்படியே தனியா வந்துட்டு ஒரு தம்மெல்லாம் பத்த வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு இப்ப ஒழுங்கா தானே இருக்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓகே தான், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கும்போது காசு கொஞ்சம் நம்ம ஹீரோ வந்துட்டு அக்கௌண்ட்ல போறதா சொல்லி சொல்றாரு. அதை கேட்டவுடனே அந்த பையனுக்கு பயங்கர கடுப்பாகுது. என்ன பார்த்தவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுது, அவ மாட்டுக்கு சூசைட் பண்ணி இறந்துட்டானாக்கா நான் சாப்பிடக்கூடாது, நான் நிம்மதியா இருக்க கூடாது, அழுதுகிட்டே தான் இருக்கணும்னாக்கா எப்படி நான் கேட்டனாடா உதவி, உங்ககிட்ட நான் கேட்டனா எதுக்காக இப்ப எனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் மட்டும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இல்லடா உனக்கு ஏதாவது தேவைப்படும், காலேஜ் வேற முடிச்சிட்டு இல்லையா, உனக்கு ஏதாவது செலவுக்கு தேவைப்படும், இந்த மாதிரி டைம்ல வீட்டுல எதுவும் கேட்க முடியாது இல்ல, அதனால தான் சொன்னேன் காம் டவுன் ஆகுடா காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த பையன் பயங்கரமா அழுகிறான். அவங்க அக்காவை நினைச்சு இது நாள் வரைக்கும் அழுததே கிடையாது, இப்பதான் முதல் முறையா அழுகிறான். சோ நீ கொஞ்சம் அழுதுட்டுனாக்கா உன் மனசுல இருக்க வலி எல்லாம் தீண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்துட்டு தூரத்துல அப்படியே நின்னுட்டு இருக்காரு. தம்மெல்லாம் பத்த வச்சுட்டு இருக்கும் போது இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் அப்படியே வருது. அப்ப நம்ம ஹீரோக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு தெரியுது. அப்படியே அந்த பையன் இருக்கான்ல கிரண், அவனோட பின்னாடி காலரை பிடிச்சி ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரியுது. மாடி படிக்கட்டுல இருந்து அவன் விழுக அவனோட 2 கால் அப்படியே உடஞ்சி தலைகீழெல்லாம் அடிச்சு செதற போய் கிடக்குது. ஹீரோக்கு கையை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா அந்த ஆத்மா தான் அப்படிங்கிறது ஹீரோ கண்ணால மட்டும் தான் பார்த்திருக்காரு. அந்த பையனுக்கு இப்ப உயிரெல்லாம் இருக்கு, உயிரெல்லாம் போகல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. காலும் போச்சு, கை போச்சு, பேச்சு மூச்சு இல்ல, உயிர் மட்டும் தான் இருக்கு. ஹீரோ அப்படியே உட்கார்ந்து இருக்கான். டாக்டர்ஸ் போலீஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. மது இருக்கார் இல்லையா, அவர் தாங்க வந்திருக்காரு. அந்த பையனோட நிலைமை சரியில்லை. அவனை எதுக்கு நீங்க இந்த மாதிரி பார்ட்டி கொடுக்குற இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போனீங்க, குடிச்சிட்டு மாடி படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டான்னு சொல்லி தான் நாங்க கேஸ் கொடுத்துருக்கோம். பணக்கார பசங்க உங்களை மாதிரி ஆளெல்லாம் தூக்கி உள்ள வைக்க முடியாது, உங்களுக்கு எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலை அப்படி சொல்லி மது பயங்கரமா நம்ம ஹீரோவை திட்ட. இதை பாருங்க சார், நான் சொல்றதை நீங்க அது நம்புங்க, இதை நான் பண்ணல, அவன் குடிச்சிட்டு கீழே விழல, கண்டிப்பா அந்த சக்தி தான், அது வந்துட்டு நம்ம இறந்து போன கனியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல சும்மா நிறுத்துங்க சொல்லிட்டு இதோட இவர் நிப்பாட்டிடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. வீட்டுல போயிட்டு நின்னுட்டு இருக்காரு. வீட்டுல வந்துட்டு அந்த இறந்து போன பொண்ணோட கனி வீட்டுல இருந்து ஒரு கிளிப் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த கிளிப் இப்ப கையில இருக்குது. அதை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மடக்கிறாரு. டப்புன்னு பார்த்தா லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. திரும்ப மடக்குனா லைட் எல்லாம் ஆன் ஆகுது. இதை பார்த்துட்டு ஒரு கட்டத்துல லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. திரும்பவும் அதே சத்தம், சலங்கு சத்தம் பயங்கரமா கேட்க ஹீரோ அந்த பக்கம் போறாரு. கிச்சன்ல இருக்க பிளேட் கிளேட் எல்லாமே உடையுது. ஏதோ ஒரு விதமான அப்படியே ஆக்ரோஷமான கைகள் எல்லாம் தெரியுது. ஏதோ ஒரு உருவம் அப்படியே மாடி படிக்கட்டுல நிக்கிற மாதிரி தெரியுது. இவ்வளவு நாளா நம்ம ஹீரோவை மாட்டிட்டு இருந்தது இல்லையா, அந்த உருவம் இப்ப ஹீரோவோட கண்ணு பக்கத்துல நிக்குது. சோ அந்த உருவம் ஒரு பெண்ணோடது கிடையாது, ஒரு ஆணோட உடம்பு. அந்த உடம்புல கால்ல தான் சலங்கெல்லாம் கட்டிருக்கு. அது அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இந்த பக்கம் கிராஸ் ஆகி போகுது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோக்கு அள்ளு விட்டுடுச்சு. மனுஷன் வீட்டுக்குள்ளே போகல, வெளியவே நின்னுட்டு இருக்கான். அதுக்கு போன் அடிச்சு சொல்லியாச்சு. இப்ப அவருமே வந்துட்டாரு. நடந்த கதை எல்லாத்தையுமே நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீட்டுல நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க, இந்த வீடு இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு சொல்லும்போது இந்த வீடு வந்துட்டு நம்ம ஹீரோட அப்பா தான் கட்டினாரு. சோ கட்டினதுல இருந்து நம்ம ஹீரோ தான் தங்கி இருக்காங்க. இந்த வீட்டுல எந்த ஒரு விதமான சூசைடோ மரணமோ எதுவும் நடக்கல. இவரு வந்துட்டு எந்த ஒரு டெத்துக்குமே போகல. கடைசியா போனது கனி வீட்டுக்கு தான். ஆனா என்ன பயன்படுத்துறது கனி கிடையாது, இது வேற யாரோ ஒரு ஆண் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. குறிப்பா இந்த
இந்த மாதிரியான சக்திகள் நம்ம துரத்தி வருது அப்படின்னா ஒண்ணு அதுகளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கும், இல்ல இந்த வீடா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், அது ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நாம இப்ப பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இத கூட ஏதோ ஒட்டு கேட்கலாம், அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியா நீ கனி வீட்டுக்கு போனோம். சோ அங்கதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அதுக்கு பிடிச்ச ஏதோ ஒண்ணு நீ எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த கிளிப் இருந்தது இல்லையா, அதை தான் நான் எடுத்துட்டு வந்தேன், அதை எடுத்துட்டு வந்ததுல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கனி வீட்டுல இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும். அங்க இருந்து தான் நம்ம திரும்ப ஆரம்பிக்கணும் சொல்லி அந்த வீட்டுக்கு இப்ப போய் பாக்குறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது கனியோட வீட்டுல இருக்கிறது எல்லாமே இருக்கு அப்படி அப்படி. ஆனா அந்த பொட்டியில இருந்த சலங்கை மட்டும் காணாம போயிடுச்சு சொல்லி நம்ம மது தான் கண்டுபிடிக்கிறாரு. இந்த சலங்கை தான் உண்டே சலங்கை சத்தம் தான் உன் வீட்டுல கேக்குது அப்படின்னா அந்த பொருள் யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. ஒருவேளை அது கனியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்க அந்த வீட்டு ஜன்னல்ல இருந்து தூரத்துல வந்துட்டு ஒரு வேலைக்கார அம்மா வீடு இருக்கு. சோ இந்த மாதிரியான ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்துட்டு வேலைக்காரங்களுக்கு தெரியும். கனி வந்துட்டு இதுக்கு முன்னாடி வேற யாராவது லவ் பண்ணிருக்காங்களா, அந்த மாதிரியான விஷயம் கனி உங்ககிட்ட சொல்லிருக்கான்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்டா அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அவன் லவ் பண்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க. ஆனா மது வந்துட்டு இதை பத்தி நம்ம விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார அம்மா வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா சில விஷயங்கள் வந்துட்டு ஒரு வீட்டுல என்ன நடக்குதுன்னு அந்த வீட்டுல வேலை பார்க்குற அம்மா வேலைக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுங்க வந்துட்டு ஒரு வேலைக்கார அம்மா கூட சொல்லிருக்கலாம் இல்லையா, அதனால வந்துட்டு இங்க இருக்கிற மதுவும் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அம்மா கிட்ட போறாங்க. அந்த அம்மா பேரு எலேசம்மா. சோ எலேசம்மா அப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்க பையன் எங்க இருக்காங்க சொல்லி கேட்டா பையன் வந்துட்டு ஏதோ ஃபாரினுக்கு போயிட்டானா. அதுக்கப்புறம் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இந்த பொண்ணு இருக்கா கனி, அவ இறந்ததுக்கான ஏதாவது காரணம் உங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்டா அது மாதிரிலாம் எதுவும் தெரியல சார், ஆனா அந்த பொண்ணு ஏன் தான் அப்படி பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அந்த அம்மா பேசிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல பார்த்தா அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதாவது சொன்னிச்சா, பர்சனலா யாரையாவது லவ் பண்றாங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் வந்துட்டு இது வேற மாதிரி தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு யூஎஸ் போறதே வந்துட்டு இப்ப கேன்சல் பண்ணிட்டா போல இங்கே தான் சுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட வீட்டுல தங்கறது கிடையாது. ஏன்னா ஹீரோக்கு பயம். சோ அந்த வீட்டுல தான் ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு வேலைக்காரங்களை தன்னோட துணிமணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்றாங்க. வாசல நின்று காரை விட்டு இறங்கல, எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு. வீட்டை நீங்க எதுக்குமே வர தேவையில்ல, நான் வந்துட்டு சொல்லும் போது வாங்க சொல்லி வேலைக்காரமா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வாட்ச்மேன் இருக்கா இல்லையா, அவனை மட்டும் நீ வாசல நின்னுக்க, சாவி நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இவர் எங்க கிளம்பி போறாரு. இன்னொரு பக்கத்துல பார்த்தா அந்த மதுவை காமிக்கிறாங்க. துணி காய வச்சுட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சக்தி, ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. அந்த சத்தத்துல ஒரு சலங்க சத்தையும் சேர்த்தே கேக்குது. தூரத்துல ரெண்டு பூனை குட்டிகளை, ஏதோ ஒரு பூனை குட்டியை கொல்ற மாதிரி ஒரு சத்தமும் கேக்குது. இதனால வந்துட்டு ஒரு பயந்து போறாரு. அப்படியே நைட் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுறாங்க. நீங்க எல்லாம் வந்துட்டு நல்லா தானே இருக்கீங்க, சேஃபா தானே இருக்கீங்கன்னு சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மொபைலை எடுத்து பாக்குறாரு. சோ இறந்து போன கனியோட போட்டோ பார்க்கும்போது நம்ம ஹீரோ சாரின்னு சொல்றாரு. சோ இப்பதான் நமக்கு உண்மையான விஷயம் தெரியுது. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்கான். ஹீரோ வந்துட்டு அதை கண்டுக்காம விட்டுட்டார் இல்லையா, அதனாலதான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டா போல. சோ அதனாலதான் சாரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க கேட்டிருக்காரு. கற்பனா இப்ப நம்ம மது வீட்டுல சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம். சோ தூரத்துல வந்துட்டு கதவு தானா திறக்குது. ஜன்னலை திறக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு வேர்த்து விறுவிறுத்து போகுது. சோ இருந்தாலும் அப்படியே சாப்பிட கண்டினியூ பண்ண இவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த டேபிள் தானா நகர்ந்து போகுது. அதை பார்த்தோன்னே மனுஷனுக்கு அள்ளு விட்டுடுச்சு. குடுகுடுன்னு ஏஞ்சு ஓடுறாரு. பூஜை ரூம்ல போயிட்டு புகுந்துகிட்டு கதவை சாத்திட்டாரு. விளக்க ஏத்தலான்னு பாக்குறாரு. விளக்க ஏத்த முடியல. தூரத்துல ஒரு சத்தம், அதே சலங்க சத்தம் இப்ப நம்ம மதுவோட வீட்டுல பயங்கரமா கேக்குது. பயங்கர சத்தத்தோட கேட்க இப்ப அந்த பூஜை ரூம் கதவை சாத்தி இருக்கு இல்லையா, விளக்கெல்லாம் ஏத்தியாச்சு. அந்த ஒரு வெளிச்சம் சின்னதா தெரியுது. அந்த வெளிச்சத்துக்கு நேரில் ஒரு ஆணோட மூச்சு சத்தமும் ஒரு மாதிரி மிருக சத்தமும் கேக்குது. அதுல அந்த சலங்க சத்தமே சேர்த்து கேக்குது. அந்த சந்து வழியா அப்படியே அந்த பேய் வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நம்ம ஆளு கதவை திறக்கல. அதுக்கப்புறம் நார்மலா ஆயிடுது. நார்மலானதுக்கு அப்புறம் திரும்ப கதவை திறந்து பாக்குறாரு. அந்த சக்தி இப்போ இங்க கிடையாது, விட்டு போயிடுச்சு. உடனடியா போயிட்டு கிச்சன்ல இருந்து உப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து தெளிச்சு விடுறாரு. தான் மேலே கொட்டிக்கிறாரு. உப்பு போட்டா பேய் வராது அப்படிங்கிறது ஐதீகமா என்னன்னு தெரியல. சோ இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்துட்டு அவங்க அம்மாவை போய் பாக்குறாங்க. படுத்த படுக்கையா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்துட்டு எந்த டிஸ்டர்ப் பண்ணல. இன்னொரு பக்கத்துல நம்ம கிரண் இருக்காளே, அவனை காமிக்கிறாங்க. மூச்சு பேச்சு இல்லாம ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மது வந்துட்டு அந்த இறந்து போன பொண்ணு இருக்காளே கனி, அவளை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ வந்துட்டு போற ஒரே இடம் இந்த டான்ஸ் கிளாஸ், பரதநாட்டியம் ஆடுவாங்களாம். அந்த சலங்கை தான் இப்ப காணோம். சோ அவ எங்க டான்ஸ் கிளாஸ் போறாளோ அந்த இடத்துக்கு போயிட்டு அவளோட க்ளோஸ்ல இருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இந்த மாதிரி கனி வேற யாராவது லவ் பண்ணாங்களா, ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ சூசைட் பண்றதுக்கான காரணமும் கேட்டா அதுக்கும் எந்த ரீசனுமே இல்ல. சோ இப்படி எல்லாம் கேட்கும்போது ஏன் கேக்குறீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டா இல்ல என்ன ரீசனே தெரியல, அதனாலதான் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒரு தடவை ரோட்ல வரும்போது பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு. மழைக்காக ஒரு அபார்ட்மெண்ட் கீழே போயிட்டு நின்று இருக்காங்க. அப்ப மேல வந்துட்டு ஒரு ஜெராக்ஸ் கடை இருந்திருக்கு. அதுல ஒருத்தர் சுருட்ட முடிக்கார வந்துட்டு நம்ம கனியவே பாத்துக்கிட்டு இருந்தான். சோ அங்கதானே பாக்குறான்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்க டான்ஸ் கிளாஸ் நடக்கிற இடத்துல இருந்து நின்று பாத்துட்டு இருந்தான். அவன் ஒரு மாதிரி வித்தியாசமான ஆளா இருந்தான். அப்படியே ரோபோ மாதிரி நின்று பாத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் தான் சொன்ன போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்ட கனிதான் வேண்டாம், இதை வந்துட்டு பெருசு பண்ண வேண்டாம் விட்டுட்டுன்னு சொன்னா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனுமே வரதில்ல, காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அந்த பொண்ணு எல்லாம் சொல்லிட்டு இருக்குது.
அவன் எங்க நின்னா எங்க பார்த்தா ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் கடை அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் மட்டும் சொல்றாங்க. அந்த ஜெராக்ஸ் கடைக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவும் அதுக்கடுத்து மதுவும் போயிட்டு விசாரிக்கிறாங்க. அங்க விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாரை பத்தி கேக்குறீங்க, இந்த பிலிப்ஸை பத்தி கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பையனோட பேரு பிலிப்ஸா, இல்ல அவனை வந்துட்டு பார்க்கணும், அவனோட டீட்டெயில் ஏதாவது இருக்கா, பையன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மது கேட்க, பையன் வந்துட்டு வேலை வெட்டி எல்லாம் எதுவும் போகல, அவனை வந்துட்டு வேலை இருக்கானு கேட்டான். சரி ஜெராக்ஸ் கடையில வேலைக்கு சேர்த்துக்கிட்டான், ஆனா ஒரு மாதிரி வித்தியாசமான ஆளு சார், ஏதாவது வந்துட்டு ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பான், பிரிண்ட் அவுட் விட்டுக்கிட்டே இருப்பான். நானும் ஏதோ வந்துட்டு சர்ச்சில் தான் வந்துட்டு சர்ச் ஃபாதர் தான் சேர்த்து விட்டாரு, ஒருவேளை அங்கதான் ஏதாவது கொடுக்குறானு பார்த்தா அவன் எடுக்கிறது எல்லாமே வேஸ்ட் பேப்பர் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவனால எனக்கு இங்கு தான் ரொம்ப லாஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் அவன் வேலையை விட்டு நின்னுட்டான். அவன் ஏதோ இப்போ ஃபாரினுக்கு போயிட்டு சொல்லி கேள்விப்பட்டான், அதுவுமே சர்ச் ஃபாதர் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனோட அட்ரஸ் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கேட்டா போன் நம்பர் மட்டும் இருக்குது. சோ அந்த போன் நம்பர் வாங்கி அந்த பிலிப்ஸ்க்கு போன் பண்ணி போட்டா போன் இப்ப வந்துட்டு ரீச் ஆகல. சோ எந்த ஃபாதர் எந்த சர்ச் அப்படிங்கிற டீடைலா வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. சோ போட்டோ கேட்டா போட்டோ எதுவும் இல்லன்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மது அந்த பையன் ஏதோ ஒரு பிரிண்ட் அடிச்சுட்டே இருப்பான்னு சொன்னீங்கல்ல, அந்த பிரிண்ட் அவுட் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் எடுத்து கொடுக்குறாரு. அதை நம்ம மது ஹீரோவும் படிச்சு பாக்குறாங்க, ஒண்ணுமே புரியவே இல்லை. சோ அதையும் எடுத்துக்கிட்டு போறாங்க. போகும்போது நம்ம ஹீரோவும் வந்துட்டு மது ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நீங்க வந்துட்டு இங்க போங்க, நான் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. எங்கனாக்கா இறந்து போன கனி இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு அம்மா, வயசான அம்மா, வேலைக்கார அம்மா இருந்தாங்க இல்லையா, இலேசம்மா, அவங்களோட பையன் ஃபாரின்ல தானே இருக்காங்க. சோ அவங்கிட்ட போயிட்டு ஏதாவது கேட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா ஏதாவது ஒரு டீடைல் கிடைக்கும். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து ஒரே புரோக்கர் மூலமா தான் போயிருக்காங்க ஃபாரினுக்கு. அப்படின்னா அந்த புரோக்கரோட நம்பர் கிடைச்சா கூட நாம அவனோட டீடைல கேதர் பண்ணிடலாம் சொல்லிட்டு இப்படி ஒரு பக்கா பிளான போட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அந்த இலேசம்மா வீட்டுக்கு போறாரு. இன்னொரு பக்கத்துல நம்ம மது அவர் வந்துட்டு இந்த சர்ச் ஃபாதரை தேடி போறாரு. அந்த சர்ச் ஃபாதர் கிட்ட போயிட்டு கேட்கும்போது ஆமா அந்த பையன் தான் இருந்தான், நான் அந்த ஜெராக்ஸ் கடையெல்லாம் சேர்த்து விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாசம் அங்க வேலை விட்டதுக்கு அப்புறம் அவன் ஏதோ இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போட்ட பிரிண்ட் அவுட் அந்த எல்லாத்தையும் வந்துட்டு இவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை எல்லாத்தையும் படிச்சு பார்க்கும்போது இதுல வந்துட்டு எல்லாமே இருக்குது. இது வந்துட்டு நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி ஒரு விதமான லத்தீன் மொழியையும் இந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய லைப்ரரியில இருக்கிற விஷயங்களும் இப்படி கலந்திருக்குது. இது வந்துட்டு அந்த பையன் தான் எழுதி இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பையனோட பேர் தான் பிலிப்ஸ். சோ பிலிப்ஸ் தான் இங்க இருந்திருக்கலாம். பிலிப்ஸுக்கு இந்த சர்ச்சுக்கு என்ன கனெக்ட்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா அம்மா பாரம்பரியமா வந்துட்டு இந்த சர்ச்சு கூட ஏதோ ஒரு விஷயத்துல இருந்திருக்காங்க. அதனால வந்துட்டு அந்த பையன் ரொம்பவே நெருக்கமா இருந்தா. அந்த பையன் கொஞ்சம் ஒரு விதமான ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கூட சொல்றாரு. அவ எழுதி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு கோபங்கள் நிறைஞ்சிருக்க வார்த்தைகளா இருக்குது, இது அவன் தான் எழுதிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மது அந்த பிலிப்ஸோட போட்டோ ஏதாவது இருக்கா ஃபாதர் சொல்லி கேட்கும்போது போட்டோ தானே தைரியம் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு போன்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போன் எடுக்கிறாரு. இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இலேசம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா கதவை தான் இப்ப திறக்கிறாங்க. திறந்த உடனே இந்த மாதிரிமா நாங்க வந்துட்டு ஒரு விஷயமா வந்துட்டு விசாரிக்கிறோம், உங்க பையன் வந்துட்டு ஃபாரின் போனா இல்லையா, அந்த புரோக்கரோட நம்பர் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி கேட்டா அந்த நம்பர் அங்க உள்ளதான் எழுதி வச்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ள எடுக்கிறதுக்கு போறாங்க. கதவு திறந்திருக்குது. கதவு திறந்திருக்கிற அந்த கேப்ல நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே மிரண்டு போறாரு. இன்னொரு பக்கத்துல அப்படியே இந்த பக்கத்துல பார்த்தா நம்ம மது அவர் அந்த ஃபாதர் கிட்ட வாங்கினார் இல்லையா போன், இந்த மேல ரவுண்ட்ல ரெண்டாவதா கம்பாருங்க லெஃப்ட்ல இருந்து அவன் தான் வந்துட்டு பிலிப்ஸ் சொல்லும் போது அந்த போட்டோவை இங்க நம்ம ஆளு பார்த்த உடனே மதுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ தூரத்துல பார்த்த உடனே இப்ப மது பார்த்த அதே போட்டோ இந்த பக்கத்துலயும் பிலிப்ஸ். இந்த பிலிப்ஸ் தான் இப்ப இலசம்மா வீட்டுல ஒரு இதுல இருக்கான் போட்டோல. அவனோட உண்மையான பேரு மனு. சோ இந்த பக்கத்துல நம்ம மதுவும் மனு தான் பிலிப்ஸா, அப்ப பிலிப்ஸ் தான் மனு, ரெண்டு பேரும் ஒரே ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டா எஸ் இங்க இருக்கிற நம்ம ஹீரோ அந்த இலசம்மாட்ட கேட்க ஆமாப்பா பிலிப்ஸ்ன்றது அவனோட செல்ல பேரு, சர்ச்சில் அவனுக்கு வச்ச பேரு, ஆனா அவனோட உண்மையான பேரு மனு அப்படின்னு சொன்னவனே இங்க நம்ம ஆளுக்கு அள்ளு விட்டு போயிடுது. சோ அப்போ இவன் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிடுறாரு. கெஸ் பண்ணது மட்டும் இல்லாம அப்படியே உள்ளுக்குள்ள போறாரு. ஒரு ரூம் இருக்குது, அங்க போய் பார்த்தா அப்படியே சும்மா மிரண்டு போறாரு. நம்ம ஆளு பெட்ல வந்துட்டு அந்த மனு இருந்தாலே பிலிப்ஸ்ங்கிறவன் அவன் வந்துட்டு இறந்து போய் அழுகி போய் அப்படியே கட்டில படுத்து கிடக்குறான். அவனோட கால்ல அந்த சலங்க நம்ம ஹீரோக்கு எப்பயுமே ஒரு சலங்க சத்தம் கேட்கும் பாருங்க, அந்த மாதிரியான சலங்க, அதாவது கனி வீட்டுல காணாம போன அதே சலங்க இவனோட கால்ல கட்டி இருக்குது. இத பார்த்தோன்னே இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது, நம்மள பயப்படுத்துறது கிரண தூக்கி கீழே தள்ளது எல்லாமே இந்த பிலிப்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. அப்ப அப்படியே இதெல்லாம் செவத்துல வந்துட்டு நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. இவங்க வந்துட்டு ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட்ல எடுத்தாங்க இல்லையா, சோ அதுல இருக்கிற அதே வசனங்கள் அதே வார்த்தைகள் இங்க இருக்குது. அப்பனா இது எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான் சொல்லிட்டு இப்படி திரும்பும் போது வச்சது ஒரு ஆப்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேலைக்கார அம்மா தலையில நம்ம ஹீரோக்கு அடிக்க அங்கவே பொத்துன்னு விழுகிறாரு. போன் பண்ணா போன் கீழே விழுந்ததுல போன் இப்ப எடுக்கல. நம்ம ஆளு மதுக்கு வேற பயங்கர சந்தேகமா அவர் ஒரு பக்கம் தேடிட்டு வந்துட்டு இருக்காருங்க வீட்டுக்கு. இந்த பக்கத்துல வந்துட்டு அந்த இறந்து போன பிலிப்ஸை காமிக்கிறாங்க. அழுகி போய் அப்படியே ஒரு விதமான பூச்சி புழுவுன்னு புடிச்சு போச்சு. அந்த அம்மா வந்துட்டு நம்ம ஆளு கீழே வீழ்ந்து கிடக்குறாரு இல்லையா, இப்ப வந்துட்டு ஒரு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த அம்மா அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் சொல்லுது. இந்த பையன் வந்துட்டு ஆரம்பத்துல வந்து ஒரு விஷயம் புடிச்சு போச்சு அப்படின்னாக்கா அதை வந்துட்டு மறக்கவே மாட்டான், அதை அடையறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானா. அப்படி இவன் ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு தான் நம்ம கனி. சோ இவன் வீட்டுல இருந்து தூரத்தை எதிர்த்த வீட்டுல இருக்கும்போது தெரியலையா அந்த பொண்ணு மேல ஒரு ஆசைப்பட்டிருக்கான். அந்த பொண்ணு ஆசைப்பட்டது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு தெரியாம அந்த பொண்ணோட போட்டோவை தூக்கி போற கிளிப், வளையல், நெக்லஸ் இப்படின்னு அந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம இந்த பையன்கிட்ட கொடுத்துருக்குது. இந்த பையனுக்கு
இவருக்கு வந்துட்டு ஒரு விதமான வந்துட்டு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, ஒரு மாதிரி மூச்சு திணறல் அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்குது. அந்த மாதிரி டைம்ல இவனால நடக்க முடியல, படுத்த படுக்கையாவே ஆயிட்டான். அப்படி இருக்கும்போதுதான் அந்த வீட்டுல இருந்துட்டு அந்த சலங்கை வந்துட்டு எடுத்துட்டு வந்து இவங்க காலில் கட்டி இருக்கிறாங்க இந்த அம்மா. சோ காலில் கட்டினதுக்கு அப்புறம் அன்னைக்கு என் பையனோட முகத்துல பார்த்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, இது நாள் வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை என் பையனோட முகத்துல நான் காமிக்கல, பார்க்கல. அவ்வளவு சந்தோஷம். அவன் சாகும்போது கூட சொன்னான், நான் செத்தால வந்துட்டு மீண்டும் பிறப்பேன், நான் சாகிறது முடிவு கிடையாது, இதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு அவனுக்கு அவனே வந்துட்டு தலையெழுத்தை எழுதிக்கிட்டானாம். சோ இந்த மாதிரி தான் நடந்துச்சு. கடைசி வந்துட்டு சாகும்போது அந்த சலங்கையோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே அவன் செத்தான். அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கனியை லவ் பண்ணிருக்கான். ஆனா இந்த மாதிரியான விஷயத்தை இவன் ஒருத்தனே வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணு கிட்ட சொன்னதே கிடையாது, அந்த அளவுக்கு தைரியமே இவனுக்கு கிடையாது. சோ இப்படியே அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த அம்மா வந்துட்டு போயிட்டு குழி தோண்டிட்டு இருக்குது, நம்ம ஹீரோவை புதைக்கலாம்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல நம்ம மது இங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. அந்த அம்மா வந்துட்டு குழி தோண்டதுலயே அதை நம்ம மது பாக்குறாரு. இருந்தாலும் வந்துட்டு ஹீரோவோட கார்ல நிக்குது. ஹீரோக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு கெஸ் பண்ணிட்டாரு. இப்ப வீட்டுக்குள்ள போன கதவு திறந்துதான் இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோ வந்துட்டு தட்டி எழுப்புறாரு. பயத்துல இருக்கிறாரு. ஹீரோ வந்துட்டு மயக்கத்துல தான் இருக்காரு, தெரிஞ்சு போச்சு. அப்படியே மேல பாருங்க பிளிப்ஸ் சொல்லும் போது இந்த பக்கத்துல அப்படியே மது திரும்பி பார்க்க பெட்ல வந்துட்டு அந்த பிளிப்ஸ் செத்து போய் கிடக்குறான், பூர்ணம் புடிச்சு போய் கிடக்குறான். அதை பார்த்தோன்னு நம்ம ஆளுக்கு பயந்து போகுது. அந்த சலங்கை இருக்கு இல்லையா, இந்த சலங்கைங்கிற ஒரு விஷயம் தான், அதுதான் வந்துட்டு இவனுக்கு அளவு கடந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்குது. இந்த சலங்கை மட்டும் இவன் கால்ல இருந்து நம்ம பிரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆத்மா வந்துட்டு சாந்தி அடைஞ்சிடும் சொல்லிட்டு அந்த சலங்கை வந்துட்டு இப்ப கழட்டலாம் சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா முடியல, அது வந்துட்டு காலோட செட் ஆயிடுச்சு. ஒரு கூர்மையான பொருள் வேணும், அறுத்துதான் எடுக்கணும் சொல்லி மது சொன்னவனே அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொருளை தேடி இந்த பக்கம் வெளியே போயிட்டு இருக்காரு. நிறைய இடத்துல தேடிட்டு இருக்காரு. இந்த பக்கத்துல நம்ம மது வந்துட்டு அந்த காலை வந்துட்டு இருந்தாலும் அவுத்து பாக்குறாரு, ஒண்ணுமே முடியல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விதமான மூச்சு விடுற சத்தம். அந்த அவ்வளவுதான், மதுவோட சொல்லி முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம் வருது. லைட் எல்லாம் பல்ப் எல்லாம் தானா வெடிக்குது. டோர் தானா லாக் ஆயிடுச்சு. அந்த ஆள் வந்துட்டு கதவு தட்டுறா, கதவு திறக்கிறதுக்கான வழி இல்ல. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ அதாவது பொருள் கிடைக்கும்னு சொல்லி போனார் இல்லையா, குழி தோண்டிக்கிட்டு இருந்தா அந்த அம்மாவை காணோம். இந்த பக்கம் ஹீரோ கிச்சன்ல இருந்து வெளியே வருவார் பாருங்க. எல்லேசமா ஒரு பெரிய கோடாரி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவை போட்டு தலை பார்க்கும். ஹீரோ ஜஸ்ட் மிஸ் பண்ண அப்படியே ரெண்டு பேத்துக்கு ஒரு வாக்குவாதம், பயங்கரமான சண்டை நடக்க கோடாரி வெட்டு வரும்போது நம்ம ஹீரோ தடுத்துக்கிட்டு அப்படியே இருக்க. ஹீரோவோட கையில ஒரு கூர்மையான பொருளை வச்சு நச்சு குத்திக்கிட்டு இருக்க. ஹீரோ போர்ஸா கொஞ்சம் தள்ளி விட அந்த அம்மா தலையில கொஞ்சம் அடிபட்டு அப்படியே மயக்கம் போட்டுறாங்க. ஹீரோ அப்படியே கையை உதறிக்கிட்டே இந்த பக்கம் வராரு. கதவு திறந்து பார்த்தா நம்ம ஆளு மது வந்துட்டு மயக்கம் அடைஞ்சு கிடக்குறாரு, எழுப்புறாரு. இன்னொரு பக்கத்துல அதே மூச்சு விடுற சத்தம், அதே மாதிரி வந்துட்டு ஒரு பயங்கரமான சலங்கை சத்தம் போட்டுட்டு அந்த ஆத்மா மூச்சு விடுற மாதிரி தெரியுது. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோ பயந்து போகல, தைரியத்தை வர வச்சுட்டு வெளியே போய் பாக்குறாங்க. அந்த அம்மா கொண்டு வந்துச்சுல ஒரு மாதிரி கோடாரி இருக்குது. அதே பக்கத்துல ஒரு பெரிய குடுவை ஒண்ணு இருக்கு. அந்த குடுவாவை எடுத்துட்டு வந்து நேரா வந்துட்டு அந்த சலங்கை கட்டிருந்தது இல்லையா அந்த காலை போட்டு வெட்டுறாரு. அந்த பேயோட சத்தம் அதிகமா வர ஒரு வழி அந்த காலை ரெண்டு வெட்டி எடுத்துறாரு. அப்படியே அந்த எலும்போட எடுத்துட்டு போயிட்டு வெளியே வராரு. அந்த அம்மாக்கு மயக்க தெளிஞ்சு போச்சு, பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. என் பையன் பிலிப்ஸ் மனு சொல்லி ரெண்டு பேரை சொல்லியுமே பயங்கரமா அழுதுட்டு இருக்கு. அங்க அடுப்புல வந்துட்டு அப்படியே தீ மூட்டி இருக்குது. அந்த அடுப்புக்குள்ள தூக்கி போட்டு மண்ணெண்ணெய் ஊத்தி எரிக்க அந்த ஆத்மா வந்துட்டு இப்ப பயங்கர சத்தத்தோட அழுகிற சத்தத்தோட அப்படிங்கிறது பறந்து போகிற மாதிரி தெரியுது. வீட்டுக்குள்ள அந்த மீறி உடம்புகளா இருந்தது இல்லையா, அந்த உடம்புல தீ பத்தி தானே எரியுது. அந்த ஆத்மா வந்துட்டு சாந்தி அடைகிற மாதிரியும் அந்த வீடு மொத்தமே எரிஞ்சு போகுது. அங்க நம்ம ஹீரோ அந்த அழுதுட்டு இருந்தது இல்லையா, அந்த அம்மா போயிட்டு ரூம்ல வந்துட்டு போயிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அதே இடத்துல தானே நம்ம மதுவை படுத்திருக்காரு. தண்ணி எல்லாம் தெளிச்சு நம்ம ஹீரோ எழுப்புறாரு. ஒரு வழியா அவருக்குமே வந்துட்டு உயிர் எதுவும் போகல. அவரை கூப்பிட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோ அந்த அம்மாவையும் அப்படியே கையை குடிச்சு ஏத்துட்டு வராரு வெளியே. அந்த அம்மா தான் பையன் மேல வச்சிருந்த அளவு கடந்த பாசத்தாலதான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காங்க. ஒரே பையன் வேற, சோ இதனாலதான் அதை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த ஒட்டுமொத்த வீடுமே எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த அம்மாவை ரெக்யூர் பண்ணி இங்க இருந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க காமிக்க அடுத்த நாள் காலையில வழக்கம் போல நம்ம ஆளு மது வந்துட்டு சைட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க வந்துட்டு ஒருத்தர் வந்திருக்காரு மதுவை தேடி எதுக்காக வந்திருக்காருன்னா இவர் வந்துட்டு ஒரு வீட்டுல இருந்திருக்காரு. அந்த வீடு வந்துட்டு வாடகைகளா விட முடியல. சோ அந்த வீட்டுல ஒரு அம்மா ஒரு பையன் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல ஏதோ ஒரு விதமான சக்தி இருக்கு. உங்க அப்பாவை பத்தி நான் நிறைய விசாரிச்சேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அது மாதிரி பூஜைகள் நீங்க பண்றீங்கல்ல, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு இங்க இருக்கிற ஆளு கேட்டு போக கண்டிப்பா நான் வரேன், ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போக. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வர்றாரு. ஹீரோ வந்துட்டு இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, யூஎஸ் வந்துட்டு கிளம்பலான்னு பாக்குறாரு. போறதுக்கு முன்னாடி உங்களை பாத்துட்டு போலான்னு சொல்லி வந்திருக்க சார் சொல்லும்போது அப்பாவை கேட்டதா சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா ஹீரோட அப்பா வந்துட்டு இவருக்கு நல்லாவே தெரியுமா. இவரோட சைட்ல வந்துட்டு ரொம்பவே திறமையான அளவு அவர் தான். சங்கர் ஹீரோட அப்பா பேரு. கேட்டதா சொல்லுங்க சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோட அப்பா கால் பண்றாரு, தோப்பா வீட்டுல இருந்து கிளம்பிட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்துல 10 மினிட்ஸ்ல வந்துட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு கிளம்பி போறாரு. கடைசி வந்துட்டு பேக் எல்லாம் எடுத்துக்கிறாரு. அப்போ வந்துட்டு பட்டக்குன்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோ தங்கியிருக்க அந்த ரூம்ல இருந்ததா சத்தம். போய் பார்த்தா அந்த கிளிப் ஒன்று இருந்தது, நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்தாரு பாருங்க. அந்த கிளிப் இப்ப ஹீரோட பெட்ல கிடக்குது. பார்த்தோன்னு நம்ம ஆளுக்கு ஒரு விதமான ஷாக். அந்த பெட்ல ஒரு விதமான அழுத்தம் தெரியுது. ஏதோ ஒரு உட்கார்ந்தா ஒரு பெட்ல சுருக்கமா அழுத்தமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்துட்டு நோட் பண்றாரு. ஹீரோக்கு பயங்கர சந்தேகம். அப்படியே மெதுவா ஒரு பெட்ஷீட் எடுத்து அந்த பக்கத்துல பெட் மேல அப்படியே விசிறாரு. விசிறின ஒண்ணுதான் தெரியுது, அங்க ஏதோ ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரிய அது அப்படியே அந்த பெட் கவர் அப்படியே பொறுமையா இழுக்க அங்க
ஒரு உருவத்தை நம்ம ஹீரோ பாக்குறாரு. கதையை முடிக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தா இப்ப வந்திருக்கிற ஆவி வேற யாருமே கிடையாது, கனி வந்துட்டு தான் இப்ப நம்ம ஹீரோவை அடுத்து டார்ச்சர் பண்ண போறாங்க. படத்துக்கான பார்ட் 2 கொடுத்து அப்படியே இந்த படத்தை முடிச்சிருக்காங்க.